ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இது வந்து லாஸ்ட் வீக் சண்டே நைட் எடுத்த வீடியோ. ஃபேஸ் காமிச்சு இன்ட்ரோ கொடுக்க முடியல, அதனால் அவனில் இருக்க கிளாஸ் மூலிமா எல்லாருக்கும் ஹாய் சொல்லிக்கிறேன். இப்போ என்ன பண்ணிகிட்டு இருக்கேன் அப்படின்னா, ப்ரெட்டுக்கு மாவு பிசைஞ்சு வச்சேன். அதை ப்ரூஃபிங்க்கு விட்டுருக்கேன். ப்ரெட்டு ரொம்ப பெருசாக வேணான்னு நார்மல் சைஸ் பண்ணிவிட்டு அதுலேருந்து கொஞ்சம் மாவு எடுத்து 2 பன் மாதிரி பண்ணியிருக்கேன். அவன் வந்து ஆல்ரெடி ஆன் பண்ணி ப்ரீஹீட் பண்ணி வச்சுட்டேன். அவன் வந்து ஹீட்டாக தான் இருக்குது. இப்போ வந்து நம்ம ப்ரெட்டு மேலே லைட்டாக மில்க் வாஷ் மட்டும் கொடுத்துட்டு அவனில் வச்சு பேக் பண்ணிடலாம். ப்ரெட்டோ இல்லை பன்னோ மில்க் வாஷ் இல்லைனா எக் வாஷ் வந்து மேலே கொடுக்கணும். நான் வந்து எக்கு கொடுக்கல, மில்க் வாஷ் தான் பண்ண போகிறேன். பால் இருக்குது இல்லைங்களா, அதை வந்து ஒரு ப்ரஷ்ஷில் நனைச்சி மேலே வந்து ஃபுல்லாக அப்ளை பண்ணி விட்டுற போகிறேன். இது எதுக்குன்னா வந்து மேலே வந்து நல்லா ப்ரௌன் கலரில் பேக் ஆகி வரும். அதுக்கு தான் ப்ரூஃபிங் பண்ணிட்டக்கப்புறம் தான் ப்ரெட்டு வந்து இவ்வளோ பெருசாக இருக்குது. இதுக்கு முன்னாடி வந்து ஃப்ளாட்டாக நம்ம மாவு பிசைஞ்சு வைப்போம்ல, சப்பாத்தி மாவு அந்த மாதிரி தான் பிசைஞ்சு வச்சுருப்போம். இப்போ ப்ரூஃபிங் ஆகிட்டக்கப்புறம் தான் நல்லா உப்பி பெருசாக வந்திருக்கு. பன்னும் அந்த மாதிரி தான் சின்ன குட்டி லெமன் சைஸ் பால் மாதிரி தான் உருட்டி வச்சேன். அது வந்து இப்போ இவ்வளோ பெருசாக ப்ரூஃப் ஆகி உப்பி வந்திருக்கு. இந்த அளவுக்கு நமக்கு வந்து நல்லா ப்ரூஃப் ஆகி வந்தால் தான் சாஃப்டாக கிடைக்கும். இது வந்து நான் வீட்லேயே வீட் ஃப்ளோரில் பண்ண பன் அண்ட் ப்ரெட்டு, மைதா கிடையாது, கோதுமை மாவில் பண்ணது. ஃபுல் அண்ட் ஃபுல் ஹெல்த்தி. இந்த வீடியோ பார்க்குறவங்களுக்கு என்ன ஆல்ரெடி தெரிஞ்சிருந்தால் தெரியும். எனக்கு வந்து 3 இயர்ஸில் ஒரு பாப்பா இருக்கா. இன்னும் 3 ஆகலை. இந்த ஏப்ரல் வந்தால் 3 ஆகிடும். 3 இயர்ஸில் ஒரு பாப்பா இருக்கா. அவளுக்கு வந்து எல்லாமே முக்கால்வாசி அவள் சாப்பிட்ற எல்லா ஐட்டமும் நான் வீட்டில் செஞ்சு கொடுக்கணும் அப்படின்ட்டு ஆசைப்படுவேன். இப்போ என்ன பண்ணுறேன்னா, செசமி சீட்ஸ் வந்து மேலே வந்து ஸ்ப்ரிங்கிள் பண்ணி விட போகிறேன். இப்போ ஸ்ப்ரிங்கிள் பண்ண வீடியோ கிளிப் மிஸ் ஆகிடுச்சு. வெள்ளை எள்ளு இருக்குது இல்லைங்களா, அதை வந்து மேலே லைட்டாக போட்டிருக்கேன். அது பார்க்கும் அழகாக இருக்கும், வேறு எதுக்கும் இல்லை. அதனால் பெரிய யூஸ்லாம் எதுவும் இல்லை, பார்க்க கொஞ்சம் அழகாக இருக்கும். பன்னு ப்ரெட்டு ரெண்டுத்துலேயுமே வந்து ஸ்ப்ரிங்கிள் பண்ணியிருக்கேன். நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான் அவளுக்கு எல்லாமே ஹெல்த்தியாக கொடுக்கணுன்னு ஆசைப்படுவேன். நானே செஞ்சு கொடுக்கணுன்னு ஆசைப்படுவேன். என் ஹஸ்பண்ட் வந்து ஒரு பெரிய ஃபுட்டி, நிறைய வெளியில் ஃபுட்டு வந்து ட்ரை பண்ணுவார். கூட வந்து இப்போ இவள் வளர்ந்துட்டனால இவளையும் சேர்த்துக்கிட்டாரு. வீக்லி 2 இல்லைனா 3 டைமாவது வந்து அவுட் சைட் ஃபுட்டு சாப்பிடுவார். அவர் கூட சேர்ந்து இவளும் அந்த ஃபுட்ஸுக்கெலாம் கொஞ்சம் ஃபேன் ஆகிட்டா. அதனால் என் மூலிமா அவளுக்கு எந்த ஜங்க்குமே போகாது. இந்த பிஸ்கெட் தரது, கேக் தரது, இது எதுவுமே வந்து நான் பண்ண மாட்டேன். வெளியிலேருந்து வாங்கி தர மாட்டேன். ஏன்னா எனக்கும் சேர்த்து தான் என் ஹஸ்பண்ட் வாங்கி தந்துட்டு இருக்காரு. அதனால் நான் எதுவுமே அவளுக்குன்னு வாங்கி தர மாட்டேன். நான் அவளுக்கு என்ன ஈவினிங் டைமில் என்ன ஸ்நாக்ஸ் கொடுத்தாலும் அது வீட்டிலேருந்து பண்ணதாக தான் இருக்கணும்னு நினைப்பேன். சப்போஸ் வீட்டில் பண்ண முடியல அப்படின்னா, எனக்கு 2வது பாப்பா இருக்கா. இப்போ தான் வந்து 2 மந்த் ஆகுது பாப்பாவுக்கு. அதனால் வந்து சப்போஸ் அவளை வச்சுட்டு என்னால் முடிஞ்ச அளவுக்கு ட்ரை பண்ணுவேன். ட்ரை பண்ண முடியாத பட்சத்துக்கு ஃப்ரூட்ஸாக கொடுத்துருவேன். ப்ரெட்டு பேக்காக ரெடி ஆயாச்சு. உள்ளே வச்சுட்டு டைமர் வந்து 20 மினிட்ஸ்க்கு வச்சுருக்கேன். டெம்பரேச்சர் 180, பேக்குன்ற ஆப்ஷனில் வச்சுருக்கேன். லாஸ்ட் வந்து டோஸ்ட்டு கலருக்காக, டோஸ்டரும் இது ஓடிஜி தானே, டோஸ்டரும் இருக்குது, கலருக்காக அது நான் வந்து அது எதுவுமே செட் பண்ணல. இப்போ அது பேக் ஆகட்டும். சைடில் நமக்கு என்ன வேலைலாம் இருக்குன்னா, இந்த வீக்குக்கு தேவையான மாவு அரைச்சிட்டு வந்து வச்சுருக்கோம். அரிசி மட்டும் ஊற வச்சுட்டு கடையில் கொடுத்து அரைக்கிறது தான். வீட்டில் கிரைண்டர் இருக்குது, ஆனால் இப்போ அரைக்க டைம் இல்லை. நாளைக்கு லஞ்சுக்கு தேவையான அரிசி அளந்து வச்சுருக்கேன். வெஜிடபிள்ஸ்லாம் வாஷ் பண்ணுறதுக்கு தண்ணி. இதெல்லாம் பண்ணிகிட்டு இருக்கும்போதே டைம் வந்து பார்த்திங்கன்னா 10:30 ஆக போகுது. இப்போ தான் நான் இதெல்லாம் ரெடி பண்ணிகிட்டு இருக்கேன். விடிஞ்சால் மண்டே, ஆனால் இன்னும் தூங்க போகலை. ஏன்னா என் 2 குட்டீஸும் இன்னும் தூங்கலை. வீடே இவ்வளோ ரணகலமாக்கி வச்சுருக்காங்க பாருங்கள். இதெல்லாம் என் பொண்ணோட சொப்புச்சாமா சமைக்கிறதுக்கு. இதுதான் அவங்களோட கிச்சன். நான் எப்படி அடுப்பு மேடை, கவுண்டர் டாப் மேலே நம்ம சமைக்கிறோம் இல்லைங்களா, அந்தமாரி இந்த மிஷினோட டேபிள் தான் வந்து அவங்களுக்கு கிச்சன். மேலே கேஸு, சிலிண்டர் எல்லாமே இருக்குது. இதெல்லாம் எடுத்தும் வைக்கணும் இதுக்கப்புறம். ஏன் அரிசி தண்ணிலாம் இப்போவே எடுத்து வச்சுட்டேன்னு பார்க்காதீங்க. இதெல்லாம் கூட காலைல அர்ஜென்ட்டில் சமைக்கும்போது நமக்கு ஒரு 5 to 10 மினிட்ஸ் மிச்சம் பண்ணும். அவனுக்கு கீழே ஒரு சின்ன தர்மாக்கோல் பீஸ் இருந்துச்சு, அதை தான் இப்போ எடுத்துகிட்டு இருக்கேன். ஏன்னா அவன் வந்து சுற்றியுமே ஃபுல்லாக ஸ்டீலில் தான், அதோட டாப்பு சுற்றியுமே ஹீட் ஆகும். ஒரு டைம் மிக்ஸி வந்து அவன் பக்கத்தில் தான் வைப்பேன். அது ஒயர் வந்து பின்னாடி விழுந்துருந்தது, நான் கவனிக்கல. அது லைட்டாக எப்படி வந்து பொசுங்கிடுச்சு பார்த்தீங்களா. இன்னும் கொஞ்சம் நேரம் கவனிக்காமல் விட்டுருந்தா மிக்ஸி வந்து அன்றைக்கே போயிருந்துருக்கும். என்ன பண்ணிகிட்டு இருக்கேன்னு பார்த்தீங்கன்னா, ப்ரெட்டு தான் வந்து கொஞ்சம் பெரிய லார்ஜ் சைஸ் இல்லைங்களா, அதனால் அது பேக் ஆகிறதுக்கு வந்து இன்னும் கொஞ்சம் டைம் எடுக்கும். பன்னு வந்து சின்னது தானே, அதனால் அதுக்கு சீக்கிரமாகவே வெந்து 15 மினிட்ஸ் ஆனதுக்கப்புறம் பன் எடுத்துட்டேன். ப்ரெட்டு மட்டும் திரும்ப அவன்லேயே வச்சு இன்னும் ஒரு 10 மினிட்ஸ் டைம் செட் பண்ணிட்டேன். பன்னுக்கு 15 மினிட்ஸ். ப்ரெட்டுக்கு தான்
25லேருந்து 30 மினிட்ஸ் ஆகும். இப்போ பன் அவன்லேருந்து வெளியில் எடுத்துட்டதுக்கப்புறமா லைட்டாக பட்டரு இல்லைனா எதனா ஒரு ஆயில், நான் வந்து பட்டர் வந்து மேலே க்ரீஸ் பண்ணி வச்சுக்கிறேன். அப்போ தான் டாப் சர்ஃபேஸ் வந்து ட்ரை ஆகாமல் இருக்கும். நல்லா ஆறுனதுக்கப்புறமா எடுத்து ஒரு கண்டெய்னரில் போட்டு வச்சுக்கலாம். எவ்வளோ சாஃப்டாக இருக்குது பார்த்தீங்களா? அமுக்குனா திரும்ப பவுன்ஸ் பேக் ஆகுதுல்ல, அதுவே வந்து சாஃப்ட்னஸ்க்கு உண்டான அறிகுறி தான். இப்போ வந்து ப்ரெட்டும் பேக் ஆகிடுச்சு, டைமும் ஆஃப் ஆகிடுச்சு. நம்ம வந்து ப்ரெட் எடுத்து பார்த்துடலாம். அதே மாதிரி ப்ரெட்டையும் வந்து பட்டரில் வந்து க்ரீஸ் பண்ணி வச்சிடலாம். அப்போ தான் மேலே ட்ரை ஆகாமல் இருக்கும். 3 to 4 டேஸ் வரைக்கும் நம்ம வெளியிலே வச்சு யூஸ் பண்ணிக்கலாம், நல்லாயிருக்கும். இல்லை ஃப்ரிட்ஜில் வச்சிங்கன்னா 5 to 6 டேஸ் வரைக்கும் நல்லாயிருக்கும். நல்லா ஒரு ஏர் டைட் கண்டெய்னரில் போட்டு ஃப்ரிட்ஜில் வச்சு நம்ம ஒரு 5 to 6 டேஸ் வரைக்கும் யூஸ் பண்ணிக்கலாம். இந்த ப்ரெட் வந்து எனக்கு இன்னும் ஒரு 2-3 டேஸ்க்கு வந்து ஜாம் அப்ளை பண்ணி ஸ்கூலுக்கு கொடுத்தாலும் சரி, இல்லை ஈவினிங்கில் ப்ரெட் ஆம்லெட் மாதிரி போட்டாலும் எனக்கு வந்து இது காலி ஆகிடும். டிஃபன் பாக்ஸ் ஐடியாஸு, லன்ச் பிரேக்ஃபாஸ்ட்டு, ப்ளே ஸ்கூல் போகிற குழந்தைங்களோட ஸ்நாக்ஸு, இது எல்லாமே நான் ஷார்ட்ஸில் போட்டுட்டு இருக்கேன். கண்டிப்பாக போய் செக் பண்ணி பாருங்கள். அதில் இருக்க எதனா ஒரு ரெசிபி வேணும்னாலும் எனக்கு வந்து கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக நான் லாங் வீடியோ அப்லோட் பண்ணுறேன். ஒரு 2-3 லாங் வீடியோ எடுத்து வச்சுருக்கேன், ஆனால் அதை எடிட் பண்ணி அப்லோட் பண்ண டைம் இல்லை. இதுவே சண்டே எடுத்தது, டியூஸ்டே எடிட் பண்ணிகிட்டு இருக்கேன். இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா, அது ஹீட்டாக இருக்கும்ல, உடனே கட் பண்ண முடியாது. அதனால் திரும்ப ஒரு துணி போட்டு கவர் பண்ணி நான் அவன் மேலேயே வச்சுட்டு போய் படுத்துட போகிறேன். மார்னிங் எழுந்து ஸ்லைஸ் பண்ணிக்கிட்டால் கரெக்டாக இருக்கும். இப்போ வந்து இது வந்து ப்ரெட் அல்வா, எங்கள் அம்மா ப்ரெட் அல்வா கொடுத்தாங்க. அதை சாப்பிட்டுட்டே வந்து நாங்கள் வந்து நைட்டு தூங்குறது போல் பெட்ரூம்குள்ளே போகிறோம். இதுக்கப்புறம் 2 குட்டீஸ் தூங்கி நாங்கள் தூங்கிறதுக்கு 12 ஆகிடும். இப்போ டைம் வந்து 10:45 ஆகிடுச்சு. ஸோ எல்லாத்தையும் பேக்கப், இதெல்லாம் மார்னிங் தான் க்ளீன் பண்ணோம், வீடே தலைகீழாக தான் இருக்குது. ஸோ பேக்கப் பண்ணிவிட்டு நாங்கள் தூங்க போகிறோம். எல்லாருக்கும் குட் நைட், பாய். நான் மார்னிங் கட் பண்ணும்போது எடுத்த கிளிப்ஸ் ஆட் பண்ணியிருக்கேன் பாருங்கள். எவ்வளோ ஒரு பர்ஃபெக்ட் ஸ்லைசஸாக வந்திருக்கு பார்த்தீங்களா? எந்த ஒரு க்ரம்ஸும் இல்லை. எவ்வளோ சாஃப்டாக இருக்குது பாருங்கள். கண்டிப்பாக இன்னொரு டைம் செய்யும்போது இதோட ரெசிபி நான் போடுறேன்.